அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, டிஎன்செட், டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ், இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் ஆப்பில் தான் கிளாஸஸ் எடுப்போம். லைவ் கிளாஸ் வரும். லைவ் முடிந்த பின்பு அந்த கிளாஸஸை ரெக்கார்டிங்லையும் பார்த்துக்கலாம். ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ், டிஸ்கஷன்ஸ், டெஸ்ட் சீரீஸ், மெட்டீரியல் இதெல்லாம் இந்த கோச்சிங்கில் இன்க்ளூட் ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க மேத்தமெட்டிக்ஸ் மேஜர் ஃப்ரெண்ட்ஸ்க்கான நம்ம கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கர்வேச்சர் டார்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரியோட கிளாஸஸ் தான் இன்னைக்கு. கர்வேச்சரோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கர்வேச்சர் பற்றி பார்க்கலாம். சிம்பிள் வந்து கப்பா, ஸ்டைலிஷாக அந்த மாதிரி கே போடணும். கப்பா, the rate of change of direction of tangent vector with respect to arc length is curvature vector and magnitude is the magnitude is curvature kappa. So kappa is equal to modulus of dt vector by ds. இப்போ ஒரு கர்வ் இருக்குதா எடுத்துக்கோங்களேன். இப்படி ஒரு கர்வ் இருக்கு. இந்த கர்வ்ல இந்த பாயிண்ட் இந்த கர்வ்ல மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கும்போது இதனுடைய டான்ஜென்ட் t வெக்டார் t கேப் யூனிட், அது வந்து யூனிட் வெக்டார் அப்படிங்கிறதுனால அதை t கேப் சொல்லுவோம். n கேப் b கேப், டான்ஜென்ட் வெக்டார், பிரின்சிபல் நார்மல் வெக்டார், பைநார்மல் வெக்டார். நம்ம i வெக்டார், j வெக்டார், k வெக்டார் சொல்லுவோம்ல, அது மாதிரி தான். ஸோ இந்த கர்வ்ல இந்த பாயிண்ட் இருக்குது. இந்த இடத்துல டான்ஜென்ட் n கேப் d கேப் எல்லாம் போடுறோம். இப்போ இதே இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கோங்களேன். இந்த பாயிண்ட் வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன்ல மூவ் ஆகும்போது அந்த டான்ஜென்ட் அந்த டி வெக்டார் இப்படியே தானே போயிட்டு இருக்கும். இதுதானே டி வெக்டார், டி கேப். ஏன்னா அது யூனிட் டான்ஜென்ட் வெக்டார் அப்படிங்கிறதுனால நம்ம டி கேப்னு சொல்லுவோம். அந்த டி வெக்டார் இப்படியே தானே போயிட்டு இருக்கும். எங்கேயாவது அதனுடைய ஆர்க் ரேட் வந்து சேஞ்ச் ஆகுதா? இல்ல, ஜீரோ. அந்த ஆர்க் ரேட் வந்து ஜீரோவா இருக்கு. இந்த ஸ்ட்ரைட் லைன்ல நீங்க இந்த பாயிண்ட் வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் தான் கர்வ்னு எடுத்துக்கோங்களேன். இந்த பாயிண்ட் மூவ் ஆகும்போது அந்த டி வெக்டார் பாருங்க சேஞ்சே ஆகல. சோ நம்மளோட டெஃபினிஷன் என்ன? the rate of change of direction of tangent vector with respect to the arc length. இப்ப இந்த இடத்துல கர்வ் இருக்குது. இங்க ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குதா எடுத்துக்கோங்க. இது என்னது? கார்ட், CHORD கார்ட். இந்த லென்த், இந்த ரெண்டு பாயிண்டையும் ஒரு ஸ்ட்ரைட் லைனால கனெக்ட் பண்ணும்போது அந்த லென்த் வந்து கார்ட். ஆனா இந்த ஆர்க் லென்த் வந்து என்னது? எஸ். இந்த ஆர்க் லென்த் இருக்குது இல்லையா, அது எஸ். ஸ்ட்ரைட் லைனை பொறுத்த வரைக்கும் கார்டும் ஆர்க் லென்த்தும் சேம் தான். இங்க கார்டும் ஆர்க் லென்த்தும் என்னதான்? சேம் தான் ஸ்ட்ரைட் லைனை பொறுத்த வரைக்கும். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்க் லென்த்ல அந்த டைரக்ஷன் ஏதாவது சேஞ்ச் ஆகுதா? டி வெக்டாருக்கு சேஞ்சே ஆகல. அதனால கர்வேச்சர் ஜீரோ ஃபார் ஸ்ட்ரைட் லைன். இதனாலதான் ஸ்ட்ரைட் லைனோட கர்வேச்சர் ஜீரோ வருது. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு கர்வ்ல ஒரு பாயிண்ட் மூவ் ஆகுது. மூவ் ஆகும்போது அதனுடைய டி வெக்டார், அந்த டி வெக்டாருடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்க் லென்த், அதாவது அந்த டி வெக்டார் பை டிஎஸ், அந்த சேஞ்ச் இருக்குது இல்லையா, அதை தான் நம்ம கர்வேச்சர் வெக்டார்னு சொல்றோம். அதனுடைய மேக்னிடியூட தான் நம்ம கர்வேச்சர் சிம்பிள் வந்து கப்பான்னு சொல்றோம். இப்ப கர்வேச்சர் புரிஞ்சிருச்சு தானே? நெக்ஸ்ட் பாருங்க. அதாவது இப்ப இந்த ஸ்ட்ரைட் லைன் எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷன்ல இருக்கும்போது இது டி வெக்டார், இது n கேப், இது b கேப். அப்படியே இது மூவ் ஆகுது. அடுத்த பொசிஷன்ல இப்படி வரும். ஒரு மிடில் பொசிஷன்ல இப்படி இருந்திருக்கும். கடைசி பொசிஷன்ல பாருங்க இந்த மாதிரி வந்திருக்கும். சோ அந்த டி வெக்டார் இப்படியே தான் இருக்கு. அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் அங்க இல்லவே இல்லை. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஜீரோ. அதனாலதான் நமக்கு ஸ்ட்ரைட் லைனோட கர்வேச்சர் ஜீரோ வருது. சோ வாட் இஸ் கர்வேச்சர் வெக்டாரோட டெஃபினிஷன்? the rate of change of direction of a tangent vector with respect to the arc length, அதுதான் கர்வேச்சர் வெக்டார். அதனுடைய மாடுலஸ் வேல்யூ தான் நம்மளோட கர்வேச்சர் கப்பா, மாடுலஸ் ஆஃப் dt வெக்டார் பை ds. நெக்ஸ்ட் வந்து டார்ஷன் பத்தி பார்க்கலாம். டார்ஷன் tau, the rate of change of direction of binormal vector
binormal vector with respect to arc length is torsion vector, and the magnitude is called torsion tau. So tau is equal to dB vector by ds. இப்ப இந்த கர்வ்ல இந்த பாயிண்ட் மூவ் ஆகுறதா வச்சுப்போமே. இந்த இடத்துல இது வந்து t cap, n cap, d cap. Definition படி the rate of change of the direction of binormal vector with respect to the arc length. அப்ப rate of change of tangent vector நம்ம கர்வேச்சர் பார்த்த மாதிரி இப்ப binormal vector வந்து தன்னுடைய டைரக்ஷனை வந்து with respect to arc lengthல சேஞ்ச் பண்றத தான் நம்ம டார்ஷன் சொல்றோம். அப்ப இந்த பாயிண்ட் இப்படி மூவ் ஆகும்போது binormal vector தன்னுடைய டைரக்ஷனை மாத்த போகுது with respect to arc lengthனா இந்த tn அதுக்கேத்த மாதிரி திரும்பும் தானே. இந்த t cap n cap மேல அங்க என்ன பிளேன் இருக்கும்? ஆஸ்குலேட்டிங் பிளேன். அப்ப binormal vector தன்னுடைய டைரக்ஷன் இப்ப மாத்த போகுதுன்னா இந்த பிளேனும் தன்னுடைய டைரக்ஷனை மாத்தும்ல. அப்ப இன்னொரு டெஃபினிஷன் என்ன சொல்லலாம்னா the arc rate at which the oscillating plane turns the direction about the tangent அந்த டெஃபினிஷன் சொல்லலாம் தானே. நீங்களே பாருங்க இந்த t cap n cap இந்த பிளேனுக்கு பேர் என்ன? ஆஸ்குலேட்டிங் பிளேன். அப்ப நம்ம இந்த b வெக்டாரோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுறத நம்ம என்ன சொல்ல போறோம்? the arc rate of change of the rate of change of the direction of binormal vector with respect to the arc length. அததான் நம்ம டார்ஷன் சொல்றோம். அப்ப binormal vector தன்னுடைய டைரக்ஷனை மாத்திக்குதுன்னா அந்த t cap n cap அதுக்கேத்த மாதிரி மாறும்ல. இப்ப இது இந்த டைரக்ஷன்ல இப்படி திரும்ப போகுதுன்னா அப்படியே அந்த t cap n cap அதுக்கேத்த மாதிரி இப்படி திரும்புது. t cap n cap மேல என்ன பிளேன் இருக்கு? ஆஸ்குலேட்டிங் பிளேன். அப்ப இதே டெஃபினிஷன் நம்ம வேற எப்படி ரீரைட் பண்ணலாம்? the arc rate at which the oscillating plane at which the oscillating plane turns about tangent. இந்த tangent பொறுத்து oscillating plane தன்னுடைய டைரக்ஷனை மாத்துது. ரெண்டும் ஒரே மீனிங் தானே. அததான் நம்ம டார்ஷன் சொல்றோம். டார்ஷன் வெக்டர் அதனுடைய மாடுலஸ் வேல்யூவை டார்ஷன் சொல்றோம். இப்ப கர்வேச்சர்னா என்னன்னு பார்த்தாச்சு, டார்ஷன்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கர்வேச்சர் 0. அதே மாதிரி பிளேன் கர்வ்ஸ்க்கு வந்து டார்ஷன் 0. இப்ப சர்க்கிள் எடுத்துக்கோங்க. இதனுடைய ஆஸ்குலேட்டிங் பிளேன் இந்த போர்டு தான் ஆஸ்குலேட்டிங் பிளேன் வச்சுக்கோங்க. இந்த சர்க்கிள் ஆஸ்குலேட்டிங் பிளேன் இதுதான் நம்மளோட தெரியிற போர்டு தான் ஆஸ்குலேட்டிங் பிளேன். இது சர்க்கிள். பாயிண்ட் மூவ் ஆகுது. அதே ஆஸ்குலேட்டிங் பிளேன் தான். the arc rate at which the oscillating plane turns about tangent தான் நமக்கு டார்ஷன் வெக்டர். அதனுடைய மேக்னிடியூட் தான் டார்ஷன் சொல்றோம். இப்ப டார்ஷன் 0வா? ஆப்வியஸா இதுக்கு சர்க்கிளுக்கு ஆப்வியஸா என்ன வந்துரும்? டார்ஷன் 0 வந்துரும். இப்படி ஒரு கர்வ் இமேஜின் பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த கர்வ் இமேஜின் பண்ணிட்டேன்னா இந்த கர்வ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இப்படி இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்குலேட்டிங் பிளேன் இந்த மாதிரி இருக்குதா. அதுக்கடுத்து இந்த போர்ஷனுக்கு ஆஸ்குலேட்டிங் பிளேன் வெர்டிகல் பிளேன். ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கும், அதுக்கடுத்து இப்படி போகும். அப்ப the arc rate at which the oscillating plane turns about tangent னா oscillating plane ஓட டைரக்ஷன் மாறுதா? ஃபர்ஸ்ட் oscillating plane ஹரிசாண்டலா இருக்கு, அப்புறம் வெர்டிகலா போகுதா? இதனுடைய டார்ஷன் not equal to 0. இதுல இருந்து என்ன ஒரு கண்டிஷன் சொல்றாங்கன்னா ஒரு கர்வ் வந்து பிளேன் கர்வா இருக்கணும்னா the necessary and sufficient condition for a plane curve is torsion is equal to 0. so circle is a plane curve. இந்த கர்வ் வந்து ஸ்பேஸ் கர்வ், பிளேன் கர்வ் கிடையாது. ஓகே. then curvature ஓட reciprocal வந்து radius of curvature rho is equal to 1 by kappa. curvature ஓட reciprocal rho is equal to 1 by k. sigma 1 by tau, 1 by torsion, radius of torsion. இப்ப இதுதான் ஒரு curve இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். radius of curvature வச்சும் நம்ம curvature டிஃபைன் பண்ணலாம். இப்ப curvature டைரக்டா நம்ம டெஃபினிஷன் படிச்சோம். அடுத்த radius of curvature வச்சு நான் டிஃபைன் பண்றேன். ஒரு curveல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த கர்வ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட வச்சும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சர்க்கிள் வரையலாம். கரெக்டா அந்த சர்க்கிள் வந்து அந்த கர்வ்ல அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட மட்டும் டச் பண்ற மாதிரி ஒரு சர்க்கிள் வரையலாம். இந்த இடத்தை சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவோம். இந்த இத சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவோம். இது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். சோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரோ, அதனுடைய ரெசிப்ரோக்கல் கர்வேச்சர். ரோ இஸ் ஈக்குவல் டு 1 by கப்பா மாதிரி, கப்பா இஸ் ஈக்குவல் டு 1 by radius of curvature. ஒரு கர்வ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே நம்ம என்ன பண்ணிடலாம், கரெக்டா அந்த கர்வ்ல இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் டச் பண்ற மாதிரி, அதாவது அந்த கர்வுக்கு ஃபிட் ஆகுற மாதிரி ஒரு சர்க்கிள் நம்ம என்ன பண்ணலாம், டிரா பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல டிரா பண்ணலாம். இப்ப இதுக்கு பேர் என்ன, சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அந்த ரேடியஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கு ரெசிப்ரோக்கல் கர்வேச்சர்.
ஒரு கர்வ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் கரெக்டா அந்த பாயிண்ட்டுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு சர்க்கிள் வரைய முடியும். அந்த அந்த சென்டருக்கு பேரு சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ரேடியஸ்க்கு பேரு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரோட ரெசிப்ரோக்கல் தான் கர்வேச்சர். நீங்க இப்படியும் டெஃபினிஷன் படிச்சுக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கர்வேச்சர் 0, பிளேன் கர்வ்ஸ்க்கு டார்ஷன் 0, கர்வேச்சர் டார்ஷனுக்கு நம்ம பேசிக்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நமக்கு வந்து கியூபிக் கர்வ் அண்ட் சர்க்குலர் ஹெலிக்ஸ் இது ரெண்டுக்குமே நீங்க கர்வேச்சர் டார்ஷன் படிச்சுக்கோங்க. ரெண்டுமே முக்கியமான ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் சர்க்குலர் ஹெலிக்ஸ்க்கு பார்க்கலாம். நம்ம ப்ராப்ளம் சைடு பார்த்தோம்னா கர்வேச்சர் இஸ் கிவன் பை த ஃபார்முலா r vector modulus of r vector dot cross r vector double dot by modulus of r vector dot the whole power 3. Torsion is triple product r vector dot r vector double dot r vector triple dot by modulus of r vector dot cross r vector double dot the whole square. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நான் வந்து சர்க்குலர் ஹெலிக்ஸ் போட போறேன். சர்க்குலர் ஹெலிக்ஸ், கியூபிக் கர்வ்லாம் ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம். கர்வேச்சர் டார்ஷன் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவுட்புட்டை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்டிங் கர்வேச்சர் அண்ட் டார்ஷன் ஆஃப் சர்க்குலர் ஹெலிக்ஸ். சர்க்குலர் ஹெலிக்ஸ் பொசிஷன் வெக்டர் r vector is equal to a cos u, a sin u, bu. a cos u, a sin u, bu. இங்க r vector dotங்கிறது பொசிஷன் வெக்டர் dr வெக்டரை with respect to u நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்றது. with respect to r client s னா நம்ம r vector dash னு டினோட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கர்வேச்சர் டார்ஷன் எல்லாத்துக்குமே நமக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலால பார்த்துட்டோம்ல. நம்ம முதல்ல r vector dot என்னன்னு பார்க்கலாம். minus a sin u, a cos u, b with respect to u நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணிருக்கோம். அடுத்து r vector double dot பாருங்க. minus a sin u க்கு cos u, அடுத்து a cos u க்கு minus sin u, b க்கு 0. r vector triple dot a ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு, cos u க்கு minus sin u, so sin u minus a sin u க்கு cos u 0. r vector dot cross r vector double dot, so டிடர்மினன்ட் i j k போடுவோம். இங்க வந்து நம்ம t cap n cap d cap தான யூஸ் பண்றோம். so t vector n vector b vector r vector dot என்ன minus a sin u, a cos u, b. r vector double dot minus a cos u, minus a sin u, 0. so this is நம்ம யூஸ்வல் டிடர்மினன்ட் தான். minus n vector இங்க plus b vector வரப்போகுது. what is this? இந்த இது 0 வரும். ab sin u, t vector, then இந்த ப்ராடக்ட் 0, ab cos u. மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் 0 வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் வரும், இங்க ஒரு மைனஸ் ab cos u இருக்கும். ஸோ பிளஸ் ab cos u, இங்க மைனஸ் 1 இருக்குது. அதே b வெக்டாருக்கு பார்க்கும்போது a squared sin squared u plus a squared cos squared u, just a squared தான். Modulus of r vector dot cross r vector double dot is equal to root of t vector component ab sin u ஓட ஸ்கொயர், a squared b squared sin squared u, மாடுலஸ் நமக்கு தெரியும் தானே, plus a squared b squared cos squared u plus a power 4. the first two termsல a squared b squared காமனா இருக்கு. so a squared b squared உள்ள sin squared u plus cos squared u வரும். அதனுடைய வேல்யூ 1. அடுத்து a power 4. what is this? a squared காமனா எடுங்க, b squared plus a squared. so this is a into root of a squared plus b squared. okay, next r vector dot நம்ம கையில இருக்கு பாருங்களேன். modulus of r vector dot என்ன வரும் பாருங்க, root of a squared sin squared u plus a squared cos squared u plus b squared. so first two termsல a squared காமனா இருக்கு, உள்ள sin squared u plus cos squared u வரும். so square root of a squared plus b squared தான். kappa is equal to modulus of r vector dot cross r vector double dot a into root of a squared plus b squared divided by modulus of r vector dot the whole power 3. so root of a squared plus b squared, root of a squared plus b squared, root of a squared plus b squared, power 3 இல்ல 3 times எழுதிட்டேன். into modulus of r vector dot modulus of r vector dot modulus of r vector dot, power 3 நால இது கேன்சல் ஆயிடுச்சு. so curvature is equal to a by a squared plus b squared. அடுத்து டார்ஷன் கால்குலேட் பண்ணலாம். டார்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்ல என்ன இருக்கு, ட்ரிபிள் ப்ராடக்ட் r vector dot r vector double dot
r vector triple dot. So torsion is equal to determinant r vector dot minus a sin u, first row la இந்த components எழுதுவோம், a cos u, b minus a cos u minus a sin u 0. Next a sin u minus a cos u 0. So this is what? Minus a sin u into then minus a cos u into plus b into 0 0. So இந்த காலமும் ரோவும் போயிடுச்சுன்னா இந்த ப்ராடக்ட் 0 மைனஸ் இதுவும் 0 தான். இந்த காலமும் இந்த ரோவும் கேன்சல் ஆச்சுன்னா இதுவும் 0 இதுவும் 0 தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா b into minus into minus plus a squared cos squared u plus a squared sin squared u. So just a squared தான் வரப்போகுது. நமக்கு a squared b வருது நியூமரேட்டர்ல, a squared b. Denominator modulus of r vector dot cross r vector double dot the whole square. r vector dot cross r vector double dot the whole square ல நமக்கு என்ன modulus of r vector dot cross r vector double dot ல a into root of a squared plus b squared வந்தது, அதுக்கு whole squared போடுறோம். So a squared b by a squared a க்கு ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயருக்கு ஸ்கொயர் போடும்போது a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் தான் வரும், a ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். ஸோ b பை a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் நமக்கு டார்ஷன் வருது. தென் சர்க்குலர் ஹெலிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ரிசல்ட் கர்வேச்சர் பை டார்ஷன் பாருங்க என்ன வருதுன்னு. கர்வேச்சர் கப்பா பை டார்ஷன் இஸ் ஈக்குவல் டு a பை a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பை b பை a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வருது. ஸோ சர்க்குலர் ஹெலிக்ஸ்ல கர்வேச்சர் பை டார்ஷனோட அந்த இந்த ரேஷியோ இருக்குது இல்லையா, இது a பை b ஒரு கான்ஸ்டன்டா இருக்கு. இது ஒரு முக்கியமான ரிசல்ட். அடுத்து கியூபிக் கர்வுக்கு இதே மாதிரி பார்க்கலாம். கியூபிக் கர்வுக்கு பொசிஷன் வெக்டர் r வெக்டர் is equal to u u squared u cube. r வெக்டர் டாட் என்ன வரும் 1 2 u 3 u squared. r வெக்டர் டபுள் டாட் 0 2 6 u. r வெக்டர் ட்ரிபிள் டாட் 0 0 6. So first r vector dot cross r vector double dot calculate பண்ணலாம். Determinant t vector n vector d vector r vector dot 1 2 u 3 u square r vector double dot 0 2 6 u. So what is this? t vector into some value into t vector, then இங்க வந்து ஒரு n vector வரப்போகுது plus b vector. இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சுன்னா 12 u square minus 6 u square. அடுத்து பாருங்க 6u next 2 மட்டும் இருக்கும். So what is this? 6u square t vector minus 6u n vector plus 2b vector. So this is r vector dot cross r vector double dot. Modulus of r vector dot cross r vector double dot is equal to square root of என்ன வரும் 36u power 4 plus 36u square plus 4. நம்ம i வெக்டார் காம்பனன்டோட ஸ்கொயர் பிளஸ் j வெக்டார் அந்த கோஎஃபிஷியன்ட்டோட ஸ்கொயர் போடுற மாதிரி தான். ஸோ 6u ஸ்கொயருக்கு 36u பவர் 4 வரும், ஸ்கொயர் பண்ணா மைனஸ் 6uக்கு 36u ஸ்கொயர் வரும், 2க்கு 4 வரும். வாட் இஸ் திஸ்? இங்க உள்ள 4 காமனா இருக்கு பாருங்க. 9u பவர் 4 plus 9u ஸ்கொயர் plus 1. So this is 2 square root of 9u power 4 plus 9u square plus 1. So this is what modulus of r vector dot cross r vector double dot. Okay, now r vector dot இது இருக்கு. Modulus of r vector dot போடுங்க என்ன வரும்? root of 1 plus 4u square plus 9u power 4. So curvature kappa is equal to modulus of r vector dot cross r vector double dot by modulus of r vector dot the whole power 3. So this is 2 into root of 9u power 4 plus 9u square plus 1 divided by modulus of r vector dot the whole power 3. So root of 1 plus 4u square plus 9u power 4 the whole power 3. Okay, இல்லனா இது எப்படி எழுதிக்கலாம் 2 into root of 9u power 4 plus 9u square plus 1 the whole power 3 by 2. 9u power 4 ஏன்னா ரூட்னா பவர் 1 by 2, அதுக்கு பவர் 3 னா whole power 3 by 2 தானே. 9u power 4 plus 4u square plus 1 the whole power 3 by 2.
இது பவர் ஹாஃப் இருக்கு, அதுக்கும் பவர் 3, பவருக்கு பவர்னா பவர் ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுவோம்ல. ஸோ 9u பவர் 4 + 4u ஸ்கொயர் + 1 the whole power 3/2. இது கர்வேச்சர் கப்பா. டார்ஷன் கால்குலேட் பண்ணுவோமா? டார்ஷன் next torsion calculate பண்ணுவோம். torsion is equal to triple product r vector dot r vector double dot r vector triple dot by modulus of r vector dot cross r vector double dot the whole square. Okay, what is triple product r vector dot r vector double dot r vector triple dot? It's a determinant of a 3/3 matrix. நம்மளுக்கு cubic of u squared u cube தானே. again ஒரு 1 2u 3u squared 0 2 6u 0 0 6. so just the product வந்து 12. இது வந்து ஒரு triangular matrix தானே. 6 into 2 into 1 determinant வந்து product of the diagonal elements. 1 into 2 into 6 12. r vector dot r vector dot cross r vector double dot ஆல்ரெடி நம்ம கையில இருக்கு. so இது என்ன வந்திருக்கு? numerator 12 ன்னு வந்திருக்கு. denominatorல 2 into root of 9u power 4 plus 9u square plus 1. இது அப்படியே ஸ்கொயர் பண்ணும்போது 4 9u power 4 plus 9u square plus 1. 4க்கும் 12க்கும் கேன்சல் பண்ணிடலாம். so torsion is equal to 3/9u power 4 plus 9u square plus 1. so இன்னைக்கு curvature torsion இது ரெண்டுக்கும் definitions, then straight lineல curvature ஏன் 0, plane curveல torsion ஏன் 0 ன்னு பார்த்தோம். cubic curve, circular helixன்னு ரெண்டு important problemsக்கு நம்ம curvature torsion calculate பண்ணலாம். next classல கண்டினியூ பண்ணுவோம்.